திருச்சியில் மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி தவித்து வரும் இருளர் இன மக்கள் குடும்ப அட்டை, ஆதார் அட்டை கூட இல்லாமல் கிட்டத்தட்ட அகதிகளாகவே வாழ்ந்து வருகின்றனர். இவர்களின் அன்றாட வாழ்க்கை நிலையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நாடு சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளை கடந்துள்ள நிலையில் இன்றும் மின் இணைப்பு இன்றி, குடிநீர் வசதியின்றி இருளில் தவிக்கும் கிராமங்களும் தமிழ்நாட்டில் உள்ளது என்பது எத்தனை பெரிய இழுக்கு! ஆம், திருச்சியில் இன்றும் இப்படி அடிப்படை வசதிகள் இன்றி பல குடும்பங்கள் தவித்து வருகின்றன. திருச்சி மாவட்டம் கானகிளியநல்லூர் அருகே பெரிய வளப்பூர் ஊராட்சியில் மாரியாகுளம் என்ற பகுதியில் இருளர் இன மக்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். கடந்த 20 ஆண்டுகளாக வசித்து வரும் இவர்களுக்கு மின்சார இணைப்பு, குடிநீர் வசதி, கழிவறை வசதி போன்ற எந்தவித அடிப்படை வசதிகளும் பெரிய அளவிற்கு கூட இல்லாத நிலையே உள்ளது. இவர்களின் வீடு பனை ஓலையினாலும் பிளாஸ்டிக் ஷீட் மற்றும் துணிகளால் மூடப்பட்டுள்ளது. 2 அடியில் மண்ணால் ஆன சுற்றுச்சுவரும் மண் தரையும் அமைந்ததுதான் இவர்களின் குடியிருப்பு. மழை பெய்தால் வீட்டின் உள்ளேயும் வெளியேயும் ஒரே மாதிரியாக தான் இருக்கிறது. கரிமூட்டம் போடும் தொழிலை செய்து வரும் இவர்களுக்கு சொற்ப வருமானமே கிடைக்கிறது. அதிலும் மழை காலங்களில் தொழில் செய்வதற்கே வாய்ப்பில்லாத நிலையில் மழைக்காலங்களில் வருவாயின்றி தவித்து வருகின்றனர். எங்களுக்கு ஆனா எந்த ஒரு அடிப்படை வசதியுமே எதுவுமே கிடையாது. எங்களுக்கு நாங்க கரிமூட்டம் போட்டு தான் அந்த தொழில் வியாபாரமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு மழை காலத்துல, இந்த மழை காலத்துல எங்களுக்கு அந்த தொழில் எங்களுக்கு எதுவுமே முன்னேற்றத்துக்கு இல்லை. எங்களுக்கு தண்ணி சேரு சகதியமா பிள்ளைங்களும் படிக்க முடியாம ரொம்ப அவதிப்பட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப சீரழியறாங்க. எங்களுக்கு ரைட்டு இல்லை, கரண்ட் இல்லை. ஒரு தண்ணி தூக்க போகணும்னாக்கா இங்க இருந்து 2 கிலோமீட்டர் பக்கம் தண்ணி தூக்க போய் குடி தண்ணி கொண்டும் எங்களுக்கு நாங்களும் அரசாங்கத்துல எவ்வளவு ஒரு கோரிக்கையா போய் வச்சு கேட்டு பார்த்தோம். எங்களுக்கு அதை கொடுக்கவே இல்லை. இன்னும் என்ன ஏதுன்னு எடுத்துக்கிட்டையும் பார்க்கல. மழை காலங்களில் குழந்தைகளுடன் எந்தவித அடிப்படை வசதிகளும் இன்றி தவித்து வருகின்றனர் இந்த இருளர் இன மக்கள். மின் இணைப்பு வசதி இல்லாததால் படிக்கும் பிள்ளைகள் செல்போன் டார்ச் ஒளியில் படித்து வருகின்றனர். மேலும் குடிநீர் வசதி இல்லாததால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று குடிநீர் கொண்டு வர வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளது. மழைக்காலங்களில் இவர்களின் குடியிருப்புகள் அனைத்தும் சேரும் சகதியுமாக மாறிவிடுவதால் சேற்றிலேயே வசிக்க வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர் இப்பகுதி மக்கள். எங்களுக்கு ரொம்ப மழை பெய்யறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். பிள்ளைங்களுக்கு படிக்கவும் முடியல, வெளியவும் வர முடியல, சாப்பாடு ஆக்கி சாப்பிட கூட எங்களால முடியலைங்க சார். விரவும் பொறுக்க முடியலைங்க சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு. தண்ணி வருது சார் மழை பெஞ்சா. பிள்ளைங்களுக்கு படிக்கவும் முடியல, பள்ளிக்கூடத்துக்கும் அனுப்பவும் முடியலைங்க சார். ஒண்ணுமே பண்ண முடியலைங்க சார். உலையாத இருக்கு சார். தண்ணி வேற வந்துகிட்டே இருக்கு சார். மழை பெய்யற தண்ணி ஏறி ஃபுல்லா. எங்களால அன்னன்னைக்கு போனாதான் சார் கடையில வாங்கி சாப்பிட முடியும், இல்லைன்னா சாப்பிடவே முடியாது சார். என்னதான் பொழைக்கிறது, எங்களுக்கு ஒரு பொழப்பும் இல்லைங்க சார். கறி மூட்டை தான் போட்டு பொழைக்கிறோம். அது இந்த டைம்ல பொழைக்கவே முடியலைங்க சார். கறி மூட்டமும் வாங்கவும் வரமாட்டாங்கிறாங்க சார். 2வது கூலி விலையும் கிடைக்கலைங்க சார். ரொம்ப கஷ்டத்துல இருக்கு சார். இவர்களுக்கு மின் வசதி மட்டுமல்ல, குடும்ப அட்டை, ஆதார் அட்டை போன்ற எந்தவித அடையாளங்களும் இல்லை என்பது வேதனையின் உச்சம். ரேஷன் அட்டை இருந்தால் இலவச அரிசி வாங்கி சோறு செய்யலாம். ஆனால் அதுவும் இல்லாததால் பணம் கொடுத்து அரிசி வாங்கி சோறு சமைப்பதாக வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் தங்களுக்கு மின் இணைப்பு, பட்டா, குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். எல்லா கஷ்டமும் தான் சார். எதுக்குமே போக முடியல சார். மாசமா இருந்தாலும் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போக முடியல, நடந்துதான் போகணும். மழை பெஞ்சாலும் வெளியே வர முடியல. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எங்களுக்கு எதுவுமே இல்லை சார். வீட்டுல ஒரு லைட்டு வெளிச்சம் இல்லை. ஒரு பிள்ளைங்க விளையாடணும்னா எந்த வசதியும் இல்லை சார். தண்ணி வசதி இல்லை. நாங்க மாசமா இருந்தாலும் நடந்து போய் தான் தூக்கிட்டு வரணும். யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் தூக்கி. வண்டி இருக்கிறவங்களும் சில நேரத்துல வண்டி இருப்பரா போயிடுது.
இந்த மழை நாள்ல வறண்டியுமே போக முடியல வண்டி எடுத்துக்கிட்டு. எங்களுக்கு ஒரு வீடு இருக்கணும், ஒரு வாசம் இருக்கணும் சார். அவ்வளவுதான். எங்களுக்கு ஒரு லைட்டு வசதி, இந்த மாதிரி ரேஷன் கார்டு, அரிசி எல்லாம் போய் தான் வாங்கி சாப்பிடுவோம். கடையில தான் வாங்கி சாப்பிடுறோம். ஒரு கிலோ 60 ரூபான்னு. அத்துடன் உடல்நலம் பாதிக்கப்பட்டால் மருத்துவமனைக்கு செல்வதென்றாலும், கர்ப்பிணி பெண்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றாலும் இந்த சேரும் சகதியிலும் தான் அழைத்து செல்ல வேண்டியுள்ளது. இதனால் குழந்தைகளை வெளியில் கூட அனுப்ப முடியாத நிலை ஏற்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். எந்தவித அடிப்படை வசதிகளும், இந்திய பிரஜை என்பதற்கான எந்த அடையாளமும் இன்றி தவித்து வரும் இவர்களுக்கு அடிப்படை வசதிகளும் அடையாளங்களும் செய்து தரப்படுமா? இருளில் தவிக்கும் இந்த இருளர் இன மக்களின் வாழ்க்கையில் ஒளி ஏற்படுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக மன்னச்சநல்லூர் செய்தியாளர் செந்தில்குமாருடன் ஷீபா ஜானட்.